பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. ஏசாயா 37 அதிகாரம் 11, 12, 13 வசனங்கள். அவர் நீர்த்துளிகளை மேகத்தில் ஏற்றி மின்னலினால் மேகத்தை சிதற பண்ணுகிறார். அவர் அவைகளுக்கு கட்டளையிடுகிற யாவையும் அவைகள் பூச்சக்கரத்தில் நடப்பிக்கும்படி அவர் அவைகளை தம்முடைய ஞான ஆலோசனைகளின்படியே சுற்றி திரிய பண்ணுகிறார். ஒன்றில் தண்டனையாகவும் ஒன்றில் தம்முடைய பூமிக்கு உபயோகமாகவும் ஒன்றில் கிருபையாகவும் அவைகளை வரப்பண்ணுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. யோபுவுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகளில் ஒன்று. அவர் என்ன செய்கிறாராம்? நீர்த்துளிகளை மேகத்திலே ஏற்றி அதை அவருடைய ஆலோசனையின்படியும் அவருடைய ஞானத்தினாலும் சுற்றி திரிய பண்ணுகிறார். ஒன்றிலே தண்டனையாகவும் இன்னொன்றிலே உபயோகமாகவும் இன்னொன்றிலே கிருபையாகவும் சுற்றி திரிய பண்ணுகிறார். மழையை பொறுத்த வரைக்கும் மழையினால் அழிந்தவர்களும் உண்டு, மழையினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களும் உண்டு. மழைக்காக காத்திருக்கிறவர்கள் உண்டு, மழை வேண்டாம் என்று சொல்லுகிற கூட்டத்தாரும் உண்டு. பல செய்திகளை நாம் கேட்டிருக்கிறோம். மழை வெள்ளம் பெருக்கெடுக்கிறதுல நிறைய பேர் வீடுகளை இழந்திருக்கிறார்கள், நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, நிறைய பேர் அழிந்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் மழை பெய்வதனாலே ஆசீர்வதிக்கப்படுகிற கூட்டமும் ஏராளம் உண்டு. யோபுவின் வாழ்க்கையில் உண்மையாய் சொல்ல வேண்டுமானால் ஒரு தண்டனையின் மேகம் அவன் மேல் இருந்தது. அதனால யோபுவின் வாழ்க்கையில எல்லாமே இழந்து போகிற ஒரு சூழ்நிலை உண்டானது. ஆனால் யோபுவுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை என்ன தெரியுமா? இந்த மேகத்தை கர்த்தர் சுற்றி திரிய பண்ணுகிறார். எல்லா மேகத்திலும் தண்டனைக்கான காரியங்கள் அல்ல. ஒரு மேகத்துல தண்டனைக்கான காரியங்கள் இருக்குமானால் இன்னொரு மேகத்துல கிருபை இருக்கிறது, இன்னொரு மேகத்துல உபயோகமான வேண்டிய காரியங்கள் ஆகும்படியான எல்லாம் இருக்கிறது. யோபுவே அவர் சுற்றி திரிய பண்ணுகிறார். இப்பொழுது உங்க மேல தண்டனையின் மேகம் இருக்கலாம், ஆனால் இந்த மேகம் நிலையாய் நிற்காது. இந்த மேகம் உங்களை விட்டு கடந்து போய் கிருபையின் மேகம் உங்கள் மேல் வரும். அப்படிதான் யோபுவின் வாழ்க்கையில வந்தது. அந்த தண்டனையின் மேகம் யோபுவை விட்டு கடந்து போனது, கிருபையின் மேகம் அவன் மேல் வந்தது. இதனால் யோபுவின் வாழ்க்கையில என்ன உண்டானது? சிறையிருப்பு மாறினது. இழந்து போன எல்லாமே யோபுவுக்கு ரெண்டத்தனையாய் திரும்ப கிடைத்தது. அவனுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் அவனுடைய பின்னிலைமை ஆசீர்வாதமாய் இருந்தது. யோபு கஷ்டப்பட்டதை 4 பேர் பார்க்க வந்தார்கள். யோபு ஆசீர்வதிக்கப்பட்டதை அநேகர் பார்க்க வந்தார்கள். அவன் கஷ்டப்பட்ட செய்தியை விட அவன் ஆசீர்வதிக்கப்பட்ட செய்தி அதிகமாய் பரம்பினது. அது மாத்திரமல்ல, யோபு நெடுநாள் உயிரோடு இருந்து 4 தலைமுறையை தன் வாழ்க்கையிலே காணும்படியான அனுக்கிரகம் கிடைத்தது. காரணம் என்ன தெரியுமா? அந்த தண்டனையின் மேகம் அவனை விட்டு விலகி அந்த கிருபையின் மேகம் அவன் மேல வந்ததுனால. இந்த நாளில் ஒருவேளை கஷ்டத்தின் பாதையில, நஷ்டத்தின் பாதையில, நெருக்கத்திலே நீங்கள் பயணிக்கலாம். எப்படி யோபுவின் மேலிருந்த தண்டனையின் மேகம் விலகி கிருபையின் மேகம் வந்து இழந்த அனைத்தையும் திரும்ப கிடைக்க பண்ணினதோ, அது போல கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாய் உறுதியாய் நிச்சயமாய் காணப்படுகிற உங்க வாழ்க்கையிலும் இருக்கிற எல்லா தண்டனையின் மேகம் விலகி கிருபையின் மேகம் வந்து நிற்கும். உங்கள் வாழ்க்கையின் சிறையிருப்பு மாறும். உங்க வாழ்க்கையில இழந்த எல்லாம் திரும்ப கிடைக்க பண்ணுவார். உங்க வாழ்க்கையில் உள்ள கஷ்டத்தை 4 பேர் அறிவார்கள் என்றால் உங்க வாழ்க்கையில தேவன் செய்ய போகிற அதிசயத்தை 4000 பேர் அறியும்படி கர்த்தர் கிருபை செய்வார். எல்லாவற்றிலும் முன்னிலைமையை காட்டிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்து, ஆமென், தீர்க்காயுசையும் சுகத்தையும் பலத்தையும் தந்து உங்களை அவருக்கு மகிமையுள்ள புகழ்ச்சியாய் வாழ்ந்திருக்க பண்ணுவார். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம்,
அவருடைய தயவோ நீடிய வாழ்வு, இதை மறந்து விடவே செய்யாதிருங்கள். அந்த தண்டனையின் மேகம் மாறும், கிருபையின் மேகம் சூழ்ந்து கொள்ளும். அப்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள தேவனே, ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன், ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்று வாக்கு தந்தவரே, காத்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நம்முடைய ஆசீர்வாதமான மழை பெய்வதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.